வணக்கம். ஏலம் ஆயுஷ்லேருந்து டாக்டர் ராம்குமார், சித்த மருத்துவர். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புற மருத்துவத்தில் ஒன்றான கொம்புக்கட்டல் பற்றி. கொம்புக்கட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைங்க. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்தே போர்க்களத்திலையும் மற்ற ஆக்சிடென்ட் மூலமாகவும் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு பனங்கம்பு மற்றும் தென்னங்கம்பை வச்சு அவங்க பேண்டிங் மாதிரி போட்டு அந்த எலும்பு முறிவுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதை தான் இப்போ சர்ஜரியாக பண்ணிகிட்ருக்கிறோம். பிஓபிங்கிற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலமாகவும் கட்டு போட்டுட்ருக்கோம். இது இன்னும் வழக்கில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய கிராமங்களில் நாட்டு வைத்தியர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பரம்பரையாக இதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கொம்புக்கட்டல் எந்த வகையான எலும்பு முறிவுக்கு பயன்படும், எந்த வகையான எலும்பு முறிவுக்கு நம்ம ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக. எலும்பு முறிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எலும்பு முறிவில் ஒரு சின்ன கிராக் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம கொம்புக்கட்டல் மூலமாக சரி பண்ணலாம். இது ஒரு வகை. அந்த எலும்பு முறிவு ஒரு எலும்பு 2 துண்டாக உடைந்து அந்த இது அசையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம கொம்புக்கட்டல் மூலமாக சரி பண்ணலாம். அதே எலும்பு முறிஞ்சு அசைஞ்சிருந்தாலோ இல்லை அந்த எலும்பு பல துண்டுகளாக உடைந்திருந்தாலோ நம்ம கொம்புக்கட்டல் மூலமாக சரி பண்ண முடியாது. அதற்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள சிகிச்சைகள் எந்த மருத்துவரை நம்ம அணுக வேண்டும், எதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? இனி அடுத்த புற மருத்துவம் பற்றி நம்மளோட அடுத்த வரும் வீடியோவில் பார்ப்போம். இது சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய விழிப்புணர்விற்காக பொதுநலன் கருதி ஏலம் ஆயுஷ். நன்றி.